ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள். எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத் துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி. நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார். எத்தனால் கலப்பு பெட்ரோல் திட்டம் இந்தியாவின் எரிசக்தி உத்தியின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இதன் முன்னேற்றம், அறிவியல் மதிப்பீடு, படிப்படியான செயலாக்கம் மற்றும் அரசு, தொழில்துறை, ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கிடையேயான ஒத்துழைப்பை பிரதிபலிக்கிறது. இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளது, மாசு வெளியேற்றத்தை குறைத்துள்ளது, மேலும் விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழி போல் ஒவ்வொருவரின் சிறிய முயற்சியையும் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமைகிறது. அதுபோல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எரிபொருள் பயன்பாட்டை மேம்படுத்தவும் இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், E20 குறித்த பொதுமக்களின் தவறான புரிதலை போக்கவும் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் பி முகமது ஜாஃபர் அலி. வணக்கம் சார். வணக்கம். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம் என்ற உயரிய நோக்கத்துடன் இன்று உலக நாடுகள் அனைத்தும் பசுமை ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி முன்னேறி வருகின்றன. அந்த வகையில் இந்திய அரசின் முக்கியமான பசுமை ஆற்றல் முயற்சிகளில் ஒன்றாக எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் திட்டம் திகழ்கிறது. இந்த எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் அப்படின்னா என்ன சார்? இந்த எத்தனால் E20 ஆனது புதுமையான திட்டம் கிடையாது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 5%, 10% என்ற முறையில் அதை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். தற்பொழுது 20% கொண்டு வந்துள்ளார்கள். எத்தனால், பெட்ரோல் இரண்டும் ஒரு எரிபொருள். பெட்ரோல் ஆனது மரபு சார்ந்த எரிபொருள், ஃபாசில் ஃபியூல் என்பார்கள். இந்த பெட்ரோல் ஆனது பயன்பாட்டிற்கு வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய வெளிமண்டலத்தில் சேகரிக்கப்பட்டு தட்பவெப்பநிலை மாறுபாடு அடைகிறது. இதை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எத்தனால் பயன்படுத்துவதால் வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடை அது சுழற்சி செய்து மறுபடியும் வெளிப்படுகிறது. இதனால் அதிக கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துவதில்லை. இது சுற்றுச்சூழலுக்கு மிக பாதுகாப்பான ஒன்று. ஒரு பசுமை எரிசக்தியாக உள்ளது. மேலும் உலகளாவிய நாடுகள் அனைவரும் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒருங்கிணைப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை நாம் குறைக்க வேண்டும். நெட் ஜீரோ என்ற கான்செப்டை நோக்கி நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். நம் நாடு 2070க்குள் இந்த நெட் ஜீரோ கான்செப்டை அடைய வேண்டும் என்ற முனைவோடு செயல்படுகிறது. இதனால் வேறு துறையில் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகள் பயன்பாட்டில் நாம் கொண்டு வருகிறோம். எந்தெந்த முறையில் நாம் கார்பன் டை ஆக்சைடை குறைப்போமோ அந்த முறையில் நாம் முறைகின்றோம். எத்தனால் என்பது அதில் ஒரு பங்கு. இது இல்லாமல் எதிர்கால பயோடீசல் என்பது வரும். ஸோ எனவே இது ஒரு மாற்று எரிசக்தி, இயற்கையாக தாவரவியலாக வந்த எரிசக்தியாக இருப்பதால் கார்பன் டை ஆக்சைடு சுழற்சியை அது குறைக்கிறது. அதனால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பசுமையான எரிசக்தி, எந்த ஒரு பின்விளைவுகளும் ஏற்படுத்தாத இருக்கும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்தது இந்த எத்தனால் E20 பெட்ரோல் கலப்பு, இது மத்திய அரசு இதை கொண்டு வந்திருக்கிறதான முக்கிய காரணம் என்ன சார்? அதாவது நாம் பெட்ரோலில் எத்தனால் 30% வரை நாம் பயன்படுத்தும் போது அந்த என்ஜினை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது அறிவியலால் நிரூபிக்கப்படுற ஒன்று. எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த காரணத்தால் மற்றும் வேறு சில காரணிகளால் சுற்றுச்சூழல், அந்நிய செலவாணி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இவையெல்லாம் சேர்ந்து எத்தனால் கலவையானது மிகவும் இன்றியமையாக அமைகிறது. இப்போ இந்த 30% வரைக்கும் கலக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இருசக்கர வாகனத்தில் அந்த இன்ஜின் மாற்றமும் தேவையில்லை. இன்ஜின் மாற்றம் தேவையில்லை. இந்த இன்ஜினோடையே இந்த பெட்ரோல் செயல்படும். இதுக்கு அதிகமாகவும் கலக்கலாம். அதை ஃப்ளெக்சி ஃபியூல் என்று சொல்வார்கள். 100% எத்தனாலாலையும் நாம் இன்ஜினை பயன்படுத்த முடியும். அதற்கு சில மாற்றங்கள் தேவை. இந்தியாவில் அந்த அளவுக்கு உற்பத்தி பெருகுமானால் அதை நோக்கியும் நாம் பயணிக்கலாம். எத்தனால் உற்பத்தி அதிகரிக்கும் போது இதோட பயன்பாடு இன்னும் அதிகரிக்கும். இப்போ எத்தனால் அப்படின்னா என்ன சார்? அது எதிலிருந்து தயாரிக்கிறாங்க? எத்தனால் என்பது ஒரு வேதிப்பொருள். எல்லோருக்கும் தெரியும்,
சர்க்கரை ஆலையிலிருந்து இதை உற்பத்தி செய்கிறார்கள். ஸோ இது வந்து சர்க்கரை ஆர் கார்போஹைட்ரேட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதிகமாக அது சர்க்கரையிலிருந்து வருவதால் நாம் சர்க்கரை ஆலையிலிருந்து எத்தனால் வருகிறது என்று நம்புகிறோம். ஆனால் எந்தெந்த தானியங்கள் கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்தனவோ அவை எல்லாம் எத்தனாலாக மாறும் தன்மை கொண்டவை. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, பார்லி, கோதுமை, உருளை இவையெல்லாம் கார்போஹைட்ரேட் நிறைந்த தானியங்கள். கார்போஹைட்ரேட் நிறைந்த விவசாய பொருட்கள் அனைத்தும் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலாக மாற்றலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் உணவு உற்பத்தியான தானியங்கள் எத்தனாலாக மாற்றக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடன் முனைவதால் தற்போதைய நிலையில் இது மாற்றுவதில்லை. ஆனால் அயல் நாடுகளில் மக்காசோளம் உணவுப் பொருட்களிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்வது வழக்கம். மாவுச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள்லேருந்து எத்தனால் பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து சர்க்கரை, அதாவது நம்ம கரும்புலேருந்து மட்டும்தான் அதிகமாக நம்ம எத்தனால் பயன்படுத்துகிறோம். அதுவும் தற்பொழுது அரசாங்கமானது பயன்படுத்த முடியாத உணவு தானியங்களை எத்தனாலுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு விதிவிலக்கு கொடுத்து அதிலிருந்து எத்தனால் தயாரிக்கிறோம். இப்போ நம்ம எத்தனால் வந்து இந்த விவசாய பொருட்கள்லேருந்து கூட நம்ம தயாரிக்கலாம்னு சொல்றீங்க. அப்போ வந்து இந்த எத்தனால் வந்து எரிசக்திக்கு மட்டும் பயன்படுது அப்படின்னு இல்லாமல் விவசாயிகளுக்கும் இப்போ நிறைய பயன் தருது, அப்படிதானே சார் இது? அப்போ விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பயன்கள் கொடுக்கிறது? அதாவது 1 டன் அரிசி நாம் கொள்முதல் செய்தால் 1 டன் அளவுக்கு தாவர கழிவுகள் பெருகும். அதில் 30% 40% வரை கார்போஹைட்ரேட் இருப்பதால் அதை எத்தனாலாக மாற்ற முடியும். அப்படி பார்ப்போமேனால் நம்முடைய இந்தியாவில் லட்சக்கணக்கான டன் விவசாய கழிவுகள் உற்பத்தியாகின்றன. அவை அனைத்தும் எத்தனாலாக மாற்ற டெக்னாலஜி இருக்கிறது. ஆனால் அவை சற்று எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமாக இருக்கிறதால் மக்கள் அதை தற்பொழுது பின்பற்றவில்லை. ஆனால் நம்முடைய தேவை அதிகரிப்பதாலும் ஆராய்ச்சி வளம் பெற்றாலும் அத்தகைய டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு எத்தனால் உற்பத்திக்கு கை கொடுக்கும். அப்போ எத்தனால் பயன்பாடு வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கண்டிப்பாக. இந்த எத்தனால் கலப்பு பெட்ரோல் பற்றி நம்ம சொல்லும் போது இது ஒரு பசுமை எரிசக்தி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இதோட என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல? எரிசக்தியுடன் கலந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைப்பதுதான் உலகில் எல்லோருடைய கோட்பாடமாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனால் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு நாம் குறைக்கின்றோம். 1 லிட்டரில் 200 ml எத்தனால் நீங்கள் கலந்தீங்கனால் 200 ml பெட்ரோல் பயன்பாட்டை நாம் குறைக்கிறோம். அந்த பெட்ரோலினால் உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைடு நாம் வளிமண்டலத்தில் குறைக்கின்றோம். எத்தனால் E20 பெட்ரோல் கலப்பு அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அனைத்து இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனமும் பயன்படுத்த முடியுமா, இல்லை ஏதாவது விதிவிலக்கு இருக்கா இதுக்கு தான் பயன்படுத்தணும்னு? இது அனைத்து வாகனங்களையும் பயன்படுத்தலாம். நாம் அந்த விகிதத்தை எக்ஸீட் பண்ணும்போது 30 விகிதத்துக்கு மேல் சென்றால் வாகனத்தில் இயந்திர மாற்றுதல் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நம்ம E20 பெட்ரோல் பயன்படுத்துறதுனால இப்போ வாகன ஓட்டிகளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா? பயன்படுத்த வேண்டிய விதங்கள் ஏதாவது புதுசாக இருக்குமா? குறிப்பிடும்படியான ப்ரிகாஷன்ஸ் தேவையில்லை. ஆனால் மக்கள் வெளிப்படையாக சில பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். மைலேஜ் குறைகிறது அல்லது வண்டி பிரேக் டவுன் ஆகிறது என்று. அவை அனைத்தும் மற்ற காரணிகளால் ஏற்படுபவை. எத்தனால் பிளெண்ட் பண்ணுறதால் ஏற்படுவது இது கண்டிப்பாக கிடையாது. எத்தனால் என்ற ஒரு வேதிப்பொருள் தூய்மையாக கிடைப்பது அரிது. அதாவது தூய்மை என்றால் 99.9 விழுக்காடு தூய்மையான எத்தனால் பெறுவது மிகவும் அரிது. அப்படி பெறப்பட்டால் அதை உற்பத்தி செய்யும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாசற்ற சூழ்நிலை கொண்டு வருவதற்காக அதிக செலவு செய்து எத்தனால் கலக்கிறது. இதனால் அரசாங்கத்துக்கு எதுவும் லாபம் கிடையாது. எத்தனாலை 2 வகையாக பிரிப்பார்கள். ஹைட்ரஸ் எத்தனால், நீர் கலந்த எத்தனால், அன்ஹைட்ரஸ் எத்தனால். உலக நாடுகளில் இப்பொழுது E20, E10 என்ற கலவையில் அன்ஹைட்ரஸ் நீர் இல்லாத எத்தனாலை தான் பயன்படுத்துகிறோம். அதிகபட்சமாக 0.4 விழுக்காடு தான் அதில் நீர் இருக்க வேண்டும். நார்மலாக கிடைக்கிற எத்தனால் வந்து ஹைட்ரஸ் எத்தனால், அதில் 4 விழுக்காடு நீர் இருக்கும். எத்தனால் நீர் கலவையானது கண்ணுக்கு தெரியாத ஒரு கலவை. அதில் 4 விழுக்காடு இருக்கிறதா, 6 விழுக்காடு இருக்கிறதா, 10 விழுக்காடு இருக்கிறதா என்பதை பார்ப்பது கடினம். யாரேனும் இதில் நீரை கலந்து எரிபொருளாக கொடுத்திருந்தால் அந்த இயந்திரங்களில் பிரச்சனை வந்திருக்கும். அரசாங்கம் வழியாக வரும் எத்தனால் கலவையில் அன்ஹைட்ரஸ் எத்தனால் பயன்பாட்டில் இருப்பதால் பிரச்சனை வர வாய்ப்பில்லை. அதன் மூலம் வாகனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ இந்த E20 பெட்ரோல் வாகனத்தின் செயல்திறன் அல்லது மைலேஜில் மாற்றம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க. அது ரொம்ப அளவுக்கு அதோட தாக்கம் இருக்குமா? ரொம்ப அளவுக்கு தாக்கம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோலில் ஒரு 45 மெகா ஜூல்ஸ் எரித்திறன் இருக்கிறது. எத்தனாலில் 29.6 மெகா ஜூல்ஸ் எரித்திறன் இருக்கிறது. நாம் எரித்திறனை மட்டும் கொண்டு மைலேஜை கணக்கிட வேண்டும் என்றால்
20% எத்தனால் தான் நாம் இதை கலக்கிறோம். அதில் 3% தான் எரித்திறன் குறையும். 3% கிடையாது, அந்த 3 மெகா ஜூல்ஸ் தான் குறையும். அதில் நாம் மைலேஜ் குறையிறதுக்கு 50 கிலோமீட்டர் வாகனத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் குறையலாம். இது ஒரு தியரிட்டிக்கலாக நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக அது அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எத்தனால் ஒரு ஆக்சிஜனேட்டட் ஃபியூல் சொல்வார்கள். இதில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகம். அதோடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டியையும் வெளிப்படும் மாசு திறனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மைலேஜ் ஆனது எரிபொருளை மட்டும் சார்ந்து கிடையாது. அது காற்று கலக்கும் திறன், அதில் ஆக்சிஜன் இருக்கும் திறன், இயந்திரத்தின் திறனை பொறுத்து தான் மைலேஜ் அமையும். இதை கலந்ததால் உடனே மைலேஜ் குறையும் என்று சொல்வதும் தவறானது. அப்போ மைலேஜ் ரொம்ப பெரிய பாதிப்பும் தாக்கமும் இல்லை. ஆனால் இதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப அதிகம். விவசாயிகளுடைய பொருளாதாரம் அதிகம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறது. நாம் நெட் ஜீரோவை நோக்கி நகர்கிறோம். 2070க்குள் நெட் ஜீரோ என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு போக வேண்டும் என்ற ஒரு கடமையில் இருக்கிறது. இது கடமை, எல்லா நாடுகளும் தானாகவே ஏற்கொண்ட கடமை. அதில் இந்தியா முன்னோக்கி உள்ளது. நிறைய மாற்று எரிசக்தி, மாற்று எலக்ட்ரிசிட்டியை இன்வால்வ் பண்ணுகிறோம். இதனால் உலக சீனரியாவில் நாம் சரியான பாதையை நோக்கி செல்கிறோம். மற்ற அயல் நாடுகளில் இது சர்வசாதாரணமாக இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டில் உள்ளது. நீங்க அது சொன்னதுனால அந்த கேள்வி இருக்கு சார். இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த E20 கலப்பு பெட்ரோல் பயன்படுத்துறோம் அப்படின்னு இருக்கா, இல்ல வெளிநாடுகள்ல எந்தெந்த நாடுகள் இது பயன்படுத்துறாங்க? இந்தியாவில் ரொம்ப லேட்டாக வந்ததுன்னு சொல்லலாம். உலகத்தில் பிரேசில் என்ற நாடு அங்கு பெட்ரோல் வாகனம் பார்ப்பது அரிது அப்படின்வார்கள். அந்த அளவுக்கு எத்தனால் பயன்பாட்டில் உள்ளது. அவர்கள் 2 விதமாக பிரிப்பார்கள். பிளெண்டட் வெஹிக்கிள்ஸ் என்பார்கள், அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் என்பார்கள். ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் 95% வரை எத்தனால் பயன்பாட்டில் பண்ணுகிறார்கள். பிளெண்டட் ஃபியூல் 30%, 27% அவர்கள் எத்தனால் பயன்பாட்டை பண்ணுகிறார்கள். இதே மாதிரி அமெரிக்கா, USA-விலும் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அவைலபிள் இருக்கிறது. எத்தனால் கலப்பு பெட்ரோல் அனைத்து பெட்ரோல் நிலையங்களும் கிடைக்குதா சார்? எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? தற்பொழுது ரிஃபைனரிஸுக்குத்தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. நீங்கள் உற்பத்தி நிலையில் நீங்கள் இதை கலக்க வேண்டும் என்று. அப்படி இருப்பதால் எல்லா பெட்ரோல்களிலும் எத்தனால் கலவை கலந்ததோடு தான் வரும். ஸோ தனியாக எத்தனால் கலந்தது, எத்தனால் கலக்காத பெட்ரோல் என்று வருவதில்லை. ரிஃபைனரியில் அது உற்பத்தி நிலையில் எத்தனால் கலக்கப்படுகிறது. இப்போ இந்த எத்தனால் பயன்பாடு குறித்து பொதுமக்களிடம் ஒரு தவறான புரிதல் இருக்கு. முதலில் மாற்றம் என்று வரும்பொழுது மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருப்பார்கள். இதனால் தான் எனக்கு தீங்கு நடந்தது அப்படின்னு. அறிவியல் பூர்வமாக எத்தனால் என்பது ஒரு எரிசக்தி. தூய்மையான எத்தனால் நாம் பயன்படுத்தினால் எந்த மாற்றமும் நம்முடைய வண்டி என்ஜின்களில் பண்ண தேவையில்லை. அது முற்றிலும் சேஃபாக இருக்கும். வேறு ஏதேனும் கலப்படம் இருக்கும்போது அந்த இது கலப்பிடம் என்பது தண்ணீர் மட்டும்தான் கலப்பிடம். இதில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை எப்படி ஆராய்வது, எப்படி ஆய்வு செய்வது. ஒருத்தர் வேணுமென்றே தண்ணீர் கலந்து விட்டால், கலப்படம் செய்து விட்டால் அதை நாம் எப்படி ஆய்வு செய்வது என்ற விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் அரசாங்கம் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல்னால நம்ம சுற்றுச்சூழல் பெரிதளவில் பாதுகாக்கப்படுது. ரொம்ப ஒரு நல்ல அழகான கருத்துக்கள். இப்போ இந்த எதிர்காலத்தில் எரிசக்தி தன்னிறைவு, அதாவது வாகனங்களுக்கான எரிபொருள், அப்புறம் வண்டிகளுக்கான எரிபொருள், இது எல்லாத்துக்குமே எரிசக்தி தன்னிறைவு கிடைக்கிறதுக்கு இந்த E20 எவ்வளவு முக்கியமாக கருதப்படுது? E20 என்பது அந்த தன்னிறைவுக்கான ஒரு பங்கு தான். மற்ற விதத்திலும் நாம் இதில் பங்கு கொள்ள வேண்டும். E20 எத்தனாலானது விவசாயிகளுடைய ஆதரவுடன் வரும் ஒரு எரிசக்தியாக இருக்கிறது. மற்றும் இன்றியமையாத எரிசக்தி பயோடீசல். இது கார்போஹைட்ரேட் கொண்ட தானியங்கள், காய்கறிகளிலிருந்து எத்தனால் இருக்கிறோம். எண்ணெய் சார்ந்த பொருள்களிலிருந்து நாம் பயோடீசல் எடுக்கலாம். மறுபடியும் அந்த எண்ணெய் சார்ந்த பொருள்கள் உணவு வகையில் சாரும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில். இதை நம்ம அரசாங்கமானது உணவுப் பொருள்களை எரிசக்தியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு, செல்ஃப் கட்டுப்பாடு இருக்கிறதால் நாம் அந்த ஆராய்ச்சியும் அதிகமாக செய்ய முடியவில்லை. ஆனால் உணவிற்கு பயன்படுத்தாத எண்ணெய்கள், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், பொங்காமியா எண்ணெய் மற்றும் சற்றுப்பா எண்ணெய், இந்த எண்ணெய் வகைகளிலிருந்து பயோடீசல் கொண்டு வரலாம். அது டீசலில் கலவை செய்யலாம். டீசல் பயன்பாடு இந்தியாவில் அதிக அளவில் இருக்கிறது. அதிலும் நாம் கணிசமான அளவு பசுமை ஆற்றல் கொண்டு வரலாம். நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது எத்தனாலும் பயோடீசலும் மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். பயோடீசல் என்பது டீசலோட மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். எத்தனால் பயன்பாடு என்பது பெட்ரோல் பயன்பாட்டை விட மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். நம்மளுக்கு மைலேஜ் ஓரளவுக்கு குறைந்தாலும் இதற்கான ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இப்போ இந்த E20 பெட்ரோல் குறித்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மைலேஜ் குறைவு மட்டும் சொன்னீங்க இல்லையா, இது மட்டும் தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது தவறான புரிதல் பொதுமக்களிடையே இருக்கா? இப்போ நாம்
எத்தனால் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்பொழுது நம்மை அறியாமல் அதில் தண்ணீர் அளவு கணிசமான அளவு வருகிறது. இந்த நீரின் அளவு ஒரு கணிசமான அளவை விட அதிகமாக செல்லும் பொழுது எத்தனால் கலந்த தண்ணீரானது ஒரு வீரியமிக்க கரைப்பொருள், வீரியமிக்க சால்வெண்டாக மாறி அது மற்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. எத்தனாலில் தண்ணீரின் அளவு குறைவாக இருக்கிறது நிரூபிக்கப்பட்டால் இந்த பிரச்சனை சால்வ் வாய்ப்பில்லை. இதுதான் ஏன் நாம் திருப்பி சொல்கிறோம் என்றால், ஒன்று அதனுடைய எரிசக்தி திறன் குறையும், தண்ணீர் அளவு எந்த அளவுக்கு தண்ணீர் உள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறையும், அதுக்கப்புறம் அரிப்பு ஏற்படுகிறது. இதுதான் மெயின் ரீசன். அவங்க வந்து எத்தனால் வாட்டர் வந்து பெட்ரோல் டேங்கிலும் கார்போஹைட்ரேட்டிலும் அரிப்பு ஏற்படுத்துகிறது, கம்பஷன் என்ஜினில் தாக்கம் ஏற்படுத்துகிறது சொல்கிறார்கள். நீருடன் கலந்து அது இருக்கும்பொழுது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். தவறாத பயன்படுத்தி, ஆனால் அந்த அளவு குறைவாக இருந்தால் தாக்கம் இருக்காது. அதுக்காக தான் நாம் வந்து மிக கவனமாக அரசாங்கம் எத்தனாலில் நீரின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இவ்வளோ அழகாக நம்ம எத்தனால் பற்றி நம்ம பேசணும், எத்தனால் எப்படி கிடைக்குது, இதனால் விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைக்குது, எல்லாமே அழகாக சொன்னீங்க சார். பொதுவாக இந்த E20 கலப்பு பெட்ரோல் குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் நேயர்களுக்கு? நம்ம இந்தியாவானது விவசாய நாடு. நம்முடைய விவசாய பொருளாதாரம் மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த பயோ எத்தனால், பயோடீசல் என்ற எரிசக்தியை நாம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். மேலும் இந்திய விவசாயம் என்பது அதிக அளவு யூரோப்பியன் லெவல், அமெரிக்காவை லெவலில் சயின்டிஃபிக்காக நடைபெறுகின்ற ஒரு தொழில் கிடையாது. இது என்ன சொல்வதென்றால், நாம் இன்னும் அறிவியல் சார்ந்த முறையில் விவசாயம் செய்யும் பொழுது இதே ஃபார்மிங் லேண்ட், விவசாய நிலத்தை அதிகப்படுத்தாமல் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். நம்முடைய உற்பத்தி வந்து அதிக எஃபிஷியண்டாக இல்லை. நாம் அறிவியல் சார்ந்த உற்பத்தியை, வெஸ்டர்ன் யூரோப்பியன் டெக்னாலஜி, அமெரிக்கன் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் உற்பத்தியை மேம்படுத்தும் பொழுது இன்னும் நம்முடைய உற்பத்தி பெருகும். அதிலிருந்து எத்தனால் பயோடீசலுக்கான தேவையான ஃபீட் ஸ்டாக் கிடைக்கும், மூலப்பொருட்கள் கிடைக்கும். நாம் வந்து அதை அதிக அளவில் உற்பத்தி செய்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும்னால வந்து விவசாயிகளோட பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நாடும் சுபிக்ஷமாக இருக்கும். மாசு கட்டுப்பாடு இருக்கிறதுனால நாம் இவ்வளவு நேரம் எடுத்து இந்த கலவையில் வந்ததே இதே காரணம். நம்மளுடைய உணவு உற்பத்திக்கு இது தீங்கு விளைவிக்கக்கூடாது என்று பயந்து நாம் அடாப்ட் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். தற்பொழுது நாம் உலக அளவில் கடமைப்பட்டுள்ளோம். நாம் வெளிப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடு அளவு, நாம் குறைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவு ரெண்டும் சமமாக வர வேண்டும். அப்பொழுதுதான் +-0 என்று கணக்கில் வரும். அந்த எத்தனால் பயன்பாடு வந்து அந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவோம், வளமான தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என உறுதி எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள். எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி. நேர்முகம் கண்டவர் M. சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி B. இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.